சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் சத்தான லட்டு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு கொடுத்து விடலாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் டயத்துக்கு இந்த லட்டு செய்து கொடுக்கலாம். ரொம்ப அருமையாகவும் இருக்குங்க, டேஸ்ட்டாக சத்தாகவும் இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லட்டு செய்ய 1 கப் கோதுமை மாவு, 1/4 கப் வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சுக்கோங்க. வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். 1 கப் மண்டை வெல்லம், 1/4 கப் பொட்டுக்கடலை. இப்போ வெறும் கடாயில் லேசாக சூடு வர அளவுக்கு பொட்டுக்கடலையை வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ லேசாக சூடு கட்டியாச்சுங்க. ஒரு தட்டுக்கு மாற்றி சூடு ஆற வச்சுக்கலாம். கால் கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. இது லைட்டாக சூடு கட்டிக்கிட்டா போதும். இப்போ 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் கோதுமாவை வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க. லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் வச்சு கருக விடாமல் நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ கோதுமாவு நல்லா வறுபட்டுருச்சுங்க. லேசாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. கருக விடாமல் இந்த மாதிரி நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்துக்கணுங்க. அப்போ தான் கோதுமையில் இருக்கிற பச்சை வாடை போய் லட்டு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றி சூடு ஆற வச்சுக்கலாங்க. இப்போ வறுத்தது சூடாரிச்சுங்க. ட்ரை மிக்சர் ஜாரில் ஓரளவுக்கு பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் மண்டை வெல்லத்தை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிச்சு வந்த பிறகு வடிகட்டி எடுத்துக்கலாங்க. வெல்லம் நல்லா கொதிச்சு வந்தால் போதுங்க, நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு பாகுப்பதமெல்லாம் தேவையில்லை. நல்லா கொதிச்சு வரட்டுங்க கரைஞ்சி. இப்போ வெல்லம் நல்லா கொதிச்சு வருதுங்க. இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்திக்கிறேன். நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வெல்லத்தண்ணியை வடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்க, வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் இந்த பக்குவத்துக்கு கொஞ்சமாக தருதருப்பாக அரைச்சிருக்கேங்க. லேசாக சாப்பிடும்போது வாயில் கடிப்படுற மாதிரி இருக்கும். இப்போ கொதிச்சு வருதுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு அரைச்ச வேர்க்கடலை பொட்டுக்கடலையும் கலந்துக்கலாம். இது கூடவே வறுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவை கலந்துக்கலாங்க. பாருங்கள், லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுருக்கேன். நல்லா சுருண்டு வரட்டும், இறக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், அடிக்கணமான பாத்திரமாக எடுத்துக்கணுங்க. வெள்ளத்தண்ணியை சேர்த்துனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து நல்லா சுருண்டு வர அளவுக்கு கலந்து விட்டுக்கணுங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க கூடாதுங்க. 1 கப் வெல்லத்துக்கு 1/4 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு. இந்த மாதிரி கலந்து விட்டுக்கும்போது நல்லா சுருண்டு வந்துடுங்க. ஒரு தட்டுக்கு மாற்றி கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரும்போது தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு. மதியம் கை பொறுக்கிற சூடு வரட்டும், தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். பாருங்க, இங்கே எக்ஸ்ட்ரா கடைசியாக கொஞ்சமாக ஒட்டி இருக்கிறத சூட்டோடவே நம்ம இந்த மாதிரி நல்லா கரண்டியில் சுரண்டி எடுத்துக்கும் போது உங்களுக்கு எல்லாமே வந்துருங்க. ஆற வச்சு உங்களுக்கு ஒட்டிக்கும். லேசாக சூடு காட்டி எடுக்கும்போது இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் உங்களுக்கு வெளியே வந்துடும். இப்போ தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் பிடிச்சிக்கலாங்க. கொஞ்சமாக கையில் நெய் தடவிக்கலாம். அதே மாதிரி கை பொறுக்கிற சூடு வந்த உடனே தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் பிடிச்சிக்கும் போது சரியாக இருக்குங்க. இந்த லட்டு நம்ம 1 வாரம் பக்கம் வச்சு சாப்பிடலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கோதுமை மாவு நம்ம வறுத்து சேர்த்திருக்கிறதுனாலங்க நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு சீக்கிரமாகவே ஜீரணமாயிக்கும். மாவு நல்லா மணம் வர அளவுக்கு பார்த்து மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ அருமையான சுவையில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சத்தான லட்டு செய்துட்டேங்க. இது பிள்ளைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செய்து வைக்கலாம். இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.